அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளை நம்ம தமிழர்கள் ரொம்ப பாரம்பரியமா ரொம்ப நாளா கொண்டாடிட்டு வரோம். கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் எல்லாரும் சொந்த ஊரை விட்டுட்டு ரொம்ப தூரம் போய் எல்லாம் குடியிருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த பொங்கல் திருநாளுக்காவது அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு போய் விழாவை கொண்டாடினோம் அப்படின்னா நம்மளுடைய பசங்களுக்கு நம்மளுடைய சந்ததியினருக்கு விழானா என்ன, எந்தெந்த விழாக்களுக்கு சொந்தக்காரங்களாம் ஒண்ணு கூடுவாங்க, எந்தெந்த விழாக்களுக்கு கிராமங்களுக்கு நம்ம போவோம், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படிலாம் எப்ப தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும். ஏன்னா இப்ப மொபைல் வந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம மொபைல் எப்படி இந்த தூரத்துல இருக்கவங்க எல்லாம் கிட்ட சேர்க்குதோ இந்த மாதிரி கிட்ட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப தூரமாக்கிடுது. நாங்க குழந்தையா இருக்கும் போது எல்லாம் மேக்சிமம் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு பெருசாலாம் ஒண்ணும் தேவைப்படாது. 2 தாயங்கட்டை இருந்துச்சுன்னா போதும், 4 பேர் விளையாடலாம். சரிங்களா? ஒரு 6 கல் இருந்துச்சுன்னா போதும், அரை மணி நேரம் போர் அடிக்காம விளையாடும். ஒரே ஒரு சில்லு இருந்துச்சுன்னா போதும், விளையாட்டை விளையாடலாம். மொழியும் புளியங்கொட்டை இருந்துச்சுன்னா போதும், போர் அடிக்காம விளையாடலாம். இந்த மாதிரி நிறைய கிராமத்துல நிறைய விளையாட்டு இருந்துச்சு. எல்லாமே மொபைலே அடங்கிடுச்சு. பட் ஆனா குழந்தைங்க அதுல விளையாண்டு அவங்களுடைய புத்தி சுவாதீனம் தான் கம்மியாகுத ஒழிஞ்சு பெருசா ஒன்றும் வளர்த்துக்கிறது கிடையாது. ஆனா நான் சொன்ன விளையாட்டுக்கெல்லாம் விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு அது டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கு. அவங்களுடைய மூளையை தூண்டுறது, சிந்திக்கிற திறன் அதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. அதனாலதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைகளுக்கு அம்மா அப்பா தவிர வேற யாருமே தெரிய மாட்டேங்குது. தாத்தா பாட்டினா ஏதாவது ஒரு வீட்டு தாத்தா பாட்டி தான் தெரியுது. அம்மா கூட வளர்ந்தாங்கன்னா அப்பாவோட தாத்தா பாட்டியை மறந்துடுறாங்க. அப்பாவோட பாட்டியோட இருந்தாங்கன்னா அம்மாவோட பாட்டியை யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நாம தான் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விழாக்களுக்கு கூட்டு போயிட்டு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு ஏட்டுக்கல்வி எப்படி முக்கியமோ அது மாதிரி நடைமுறை கல்வி, வாழ்க்கை கல்வி குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஸ்கூல்லயும் 100க்கு 100 அட்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு 75% அட்டன்ஸ் இருந்தாவே போதும். ஸோ விழாக்களுக்கு எல்லாம் குழந்தைகளை உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, கிராமத்துக்கு கூட்டு போங்க. சொந்தக்காரங்க கல்யாணம், காதுகுத்தி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கூட்டு போயிட்டு குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட ஓடி ஆடி விளையாட சொல்லுங்க. உற்றார்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுங்க. அப்பதான் நம்ம தமிழர்கள் பண்பாடு தெரியும். இப்ப இந்த பொங்கல் விழாவை நம்ம 4 நாள் கொண்டாடுவோம். முதல் நாள் போகி பண்டிகை, அதாவது பழைய எண்ணெய் கழிதலும் புழுதின புகுதலும். அடுத்து தைப்பொங்கல், அடுத்த மாட்டு பொங்கல், மறுநாள் கடைசி நாள் கரிநாள். 3வது வர மாட்டு பொங்கல் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க ஆடு மாடுகள்லாம் நல்லா குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு கொண்டாடும். 4வது வர கரிநாள் அன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த காலத்துல பம்பரம் விளையாடுறது, வீட்டுல இருக்க நம்மளுடைய அம்மா அக்காக்கெல்லாம் குடதாவணி புது சாரியோட திருமுனையில கும்மி விளையாட்டு விளையாடுவாங்க. விழாக்கள்லாம் இருக்கும். இப்பெல்லாம் பசங்கெல்லாம் ஒரு மணி கலெக்ட் பண்ணி ஊருக்குள்ள விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, பாடுறது போட்டி, டான்ஸ் போட்டி அந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பங்கேற்றுக்கிட்டாதான் அவங்களுக்கும் நல்லது கெட்டது தெரியும். ஏட்டுக்கல்வியை விட கூட நமக்கு இந்த நடைமுறை கல்வியும் வாழ்க்கை கல்வியும் தெரியணும். சொந்த பந்தங்களுடைய முக்கியமான உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி விழாக்கள்ல பங்கேற்கணும் தெரியணும் அப்படின்னு விட இந்த வீடியோ மூலமா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வர உங்களை உங்கள் விழாவும் வாழ்த்து சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.